வணக்கம் நேயர்களே. இன்று ஜூலை 25, 2026 காரிக்கிழமை. நோர்வே தமிழ் முற்றச் செய்திகளுடன் கதிர். முதலில் தலைப்புச் செய்திகள். விடுமுறை கால இணைய மோசடி, கட்டாய உழைப்பு பொருள்களுக்கு தடை, தெற்கு ஐரோப்பாவில் பரவி வரும் பெரும் காட்டுத்தீ. இனி விரிவான செய்திகள். விடுமுறை கால இணைய மோசடி. நோர்வே மக்களில் 75 விழுக்காட்டினர் விடுமுறை கால மோசடிகளை நினைத்து அஞ்சுகின்றனர். அவர்களில் பெரும்பாலானோர் பண அட்டை தரவு திருட்டையே மிகப்பெரிய அச்சமாக கூறியுள்ளனர். திறந்த இணைய இணைப்புகள் மற்றும் தெரியாத QR குறியீடுகளை தவிர்க்குமாறு வல்லுநர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். கட்டாய உழைப்பு பொருள்களுக்கு தடை. கட்டாய உழைப்பு மற்றும் சிறுவர் உழைப்பால் உருவாக்கப்பட்ட பொருள்களுக்கு நோர்வே வணிகத் தடையை நடைமுறைப்படுத்துகிறது. ஐயத்துக்குரிய பொருள்களை எல்லையிலேயே தடுத்து சந்தையிலும் இருந்து அகற்ற அதிகாரிகளுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. காட்டுத்தீ, ஒருவர் உயிரிழந்துள்ளார். இசுப்பானியா மற்றும் பிரான்சில் பரவி வரும் பெரும் காட்டுத்தீ காரணமாக நூறாயிரக்கணக்கான மக்கள் வெளியேற்றப்பட்டுள்ளனர். இசுப்பானியாவில் ஒருவர் வண்டிக்குள் உயிரிழந்துள்ள நிலையில் தீயை கட்டுப்படுத்த பிரான்சின் போர்ப்படையினரும் வானூர்திகளும் முழுவீச்சில் ஈடுபட்டுள்ளன. நல்லது நேயர்களே, மேலும் செய்திகளுக்கு நோர்வே தமிழ் முகநூல் பக்கத்தையும் இணையதளத்தையும் பாருங்கள். உலகெங்கிலும் தமிழ், நம் உணர்வெங்கிலும் தமிழ்.